எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். ஹலோ. ஓஹோ, சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். என்னாச்சு மேம்? ஃபோனில் யாரு? பிரின்சிபல் சார் மீனா மேம். பிரின்சிபல் சார் தானே? என்னாச்சு? என்ன சொன்னார்? ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தீங்க தெரியுமா, ஒரு கிளாஸ் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ட்டு. அந்த கிளாஸுக்கு நான் தான் இனிமேல் பிடி மேமா. அந்த பிடி சார் ஏதோ வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு முடியலன்னு சொல்லிட்டு லீவ் போடுறாராம், லாங் லீவு. அவர் வர வரைக்கும் நான் தான் எல்லா கிளாஸுக்கும் பிடி பீரியட் ஹேண்டில் பண்ணணுமா. வேற யாரையாவது ரெக்ரூட் பண்ணலாம்ல டெம்பரவரியா. இப்போ நான் தான் தனியால எல்லா ஈவெண்ட்டையும் பார்க்கணும். ரெண்டு பேரும் எந்த நேரத்தில் வாய் வச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, இவ்வளோ வேலையும் என் தலைமையில வந்துருச்சு. இப்போ விடுங்க மேம், பார்த்துக்கலாம். அதெல்லாம் பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னத்த பண்ணானுவேன்? அட இதுக்கு ஏன் மேம் மூஞ்சி தொங்க போட்டு வச்சிருக்கீங்க? சீரிங்க. அட சீரிங்க. என்ன சோபனா நக்கலா? நான் சொன்னது எனக்கு இப்ப சொல்றியா நீ? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராது. ஏன் மீனா மேம், உங்களுக்கு என்ன ஏதோ முணுமுணுக்குறீங்களா என்ன? அட ஒன்றும் இல்லை மேம், எப்படி இருந்தே நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க, அதுதான் சொன்னேன். எப்படி இருந்து எப்படி ஆயிட்டாங்க? நல்லா தான் இருக்கும். சரி கோச்சிக்காதீங்க மேம். இப்போ என்ன நடந்து போச்சு? டெம்பரவரியா தானே. அந்த சார் வந்த பிறகு நீங்க திரும்பி ஜாலியாயிர போறீங்க. அப்புறம் என்ன? ஐயோ, எல்லா ஈவெண்ட்டும் அவர் போனதுக்கு அப்புறம் இந்த குறிப்பிட்ட டெம்பரவரி பீரியட்ல தானே எல்லா ஈவெண்ட்டும் இருக்கு. அதை நான் எப்படி நடத்துவேனா? நீ என்ன புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க சோபனா? பார்த்துக்கலாம், விடுங்க. எங்களால முடிஞ்சது வேணா நாங்க பண்றோம். நீங்களே டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், எப்படி ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆவீங்க? சரி விடுங்க மேம், பசங்களை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். சரி, கிளாஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க. மேம் அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டீங்க தெரியுமா? ஆமா, என்ன நடந்துச்சு? அன்னைக்கு அவசரமா கமிட்டி மீட்டிங் கூப்பிட்டு ஹெட் மாஸ்டர் வந்துட்டு புதுசா ஒரு பையன் அமெரிக்காலேருந்து வர்றான், அவனுக்கு வந்துட்டு சன்லைட்லாம் ஒத்துக்காது, யாரோ தெரிஞ்சும் தெரியாமையும் அந்த பையனை வந்து சன்லைட் சைடு கொண்டு போய் விட்டுறாதீங்க, அவனை போகவும் விடாதீங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணாரு மேம். இது வேறையா? பிடி பீரியட்னாலே கிரவுண்ட்ல தானே வேலை. இப்போ அந்த பையனை வேற நான் பாதுகாக்கணுமா? சரி மேம், பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இல்லைன்னா உங்க சீட்டு போயிட போகுது. வெயில்ல போய் நின்னா என் சீட்டு போகுமா? என்னடா இந்த காலேஜ்ல புது ரூல்ஸா இருக்கு. ஏன் இப்ப சொல்றீங்க? இன்னும் லேட். ஐயோ சாரி மேம், மறந்துட்டோம். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் சொன்னேன். நல்ல வேலை இப்பயாவது சொன்னீங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? இருக்கிற கடுப்புல அந்த பையனை போயிட்டு வெயில்ல வந்துட்டு 100 தடவை கிரவுண்ட ஓடிவான்னு சொல்லியிருந்திருப்பேன். நல்ல வேலை. ஐயோ மேம், பண்ணிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? தெரியும். சீட்டை கிழிச்சு அப்படியே கூட்டிட்டு போமான்னு நினைச்சிருப்பாரு. அப்புறம் பெஸ்ட் ப்ரொஃபசர் அவார்டு வந்துட்டு வேற யாருக்காவது கிடைச்சிருக்கோம். ஏன் நீங்க கூட யாராவது வாங்கியிருப்பீங்க. அப்படியா மேம்? நாங்களும் வாங்குவோம்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்லையே. ஆமா, இந்த கஷ்டமான கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? நீங்கள் தான் கேம்ஸ்லேயே நிறைய அவார்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க காலேஜுக்கு. இப்போ பாருங்கள், இந்த கஷ்டமான கிளாஸையும் போய் கவனிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு தான் மேம் அந்த அவார்டு கண்டிப்பாக. இப்படி உசுப்பேத்தி தான் உடம்பையே ரணகலமா ஆக்குறீங்க நீங்க ரெண்டு பேரும். அப்படிலாம் வயிறு வலிக்க சிரிக்கிறல்ல, என்ன பண்றது? உங்க நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எனக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா? என்ன மீனா முணுமுணுக்குற? எப்போதும் நினைக்கிறத நினைச்சேன் மேம். ஓ அப்படியா? சரி நடத்துங்க. எனக்கு சிரிப்பு வந்து சோபனா. யார் சிரிச்சாங்க? நான் சிரிச்சாங்க, நீங்க சிரிச்சாங்க, நம்ம சிரிச்சோன்னு நினைச்சுக்கோங்க. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கிளாஸ்க்கு போங்க பாப்போம். எங்கிட்டு? அப்புறம் மேம் மறந்துடாதீங்க, அந்த பையனை வெயில்ல கீழே கூட்டிட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? மறந்து நான் சரி போயிட்டு வரேன், டைம் ஆகுது. இனிமே நீங்க கரெக்டா போகணும் மேம், இல்லைன்னா அந்த பையன் வந்துட்டு நீங்க போறதுக்குள்ள வெயில்ல எங்கேயா பின்னுட்டானா அப்புறம் உங்களை தான் கேட்பாங்க. இனிமே கரெக்ட் டைமுக்கு போயிருங்க கிளாஸுக்குலாம். நான் இனிமே ஓபி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டெரக்டா நீ சொல்லணும் சோபனா, பாத்துக்கிறேன். ஐயோ மேம் கோவப்படாதீங்க, கிளாஸுக்கு டைம் ஆகுது பாருங்க, போயிட்டு வாங்க. இப்ப போறேன், அப்புறம் உங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கிறேன். என்ன பேச்சு பேசுறாளோ? கொஞ்சம் விட்டு என்ன பேசுறாளோ? இஷ்டமே நம்ம போக வேண்டியதா இருக்கு. டைமுக்கா நான் போனதே கிடையாது. என்ன பண்றது, தலையெழுத்து. பாத்தியா, இந்த ரேவதியோட ஆட்டம் அப்படியே கம்மியாயிருச்சு. அந்த புது பையன் வந்துட்டு எல்லாத்தையுமே மாத்திட்டான். ஆமாம் மேம், நானும் நோட்டீஸ் பண்ணேன். பார்த்தீங்களா, முகமே அப்படியே சுருங்கி போச்சு. வேணும் தான், கிளாஸுக்கும் போகிறதுல ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது, பேப்பர் கரெக்ஷன் கிடையாது, ரேங்க் கார்டு மார்க் லிஸ்ட்னு எந்த வேலையும் கிடையாது.
எந்த வேலையும் பண்ணாம இவங்களுக்கு பெஸ்ட் ப்ரொஃபசர் அவார்டு கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? நம்ம விட்டுருவோமா? பாருங்க ஹெட் மாஸ்டர் எப்படி ஒரு வந்து ட்விஸ்ட் வச்சாருன்னு. இப்ப தெரியும் கஷ்டம்லாம் என்னன்னு. இப்ப கிரவுண்ட்லயே கிடக்கட்டும், சும்மா இந்த ஸ்டாஃப் ரூம்ல ஏசில உட்காந்துக்கிட்டு நம்ம 2 பேரையும் டென்ஷன் ஆக வேண்டியது. இதை கூட பண்ண தெரியாதா, அதை கூட பண்ண தெரியாதா? ஏன்னா இவங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தவங்க மாதிரி கிரவுண்ட்ல பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு இங்க சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இப்ப நல்லா வந்து கிரவுண்ட்ல கிடக்கட்டும். அந்த வெயில்ல கிடந்து இருந்தாதான் தெரியும் வேலைன்னா என்னன்னு. எனக்கும் இதே தான் மேம், எப்போ பார்த்தாலும் இதே தான். ஸ்டாஃப் ரூமில் வந்து உட்காந்தா போதும், அந்த மேம் அது இதுன்னு லொடன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனாலே நான் பாருங்கள் பாதி வேலையை வீட்டில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எல்லா வேலையும் இனிமேல் இங்கேயே உட்காந்து முடிச்சுட்டு போயிடலாம். இனிமேல் அந்த மேம் தான் ஸ்டாஃப் ரூமுக்கே வராது. கரெக்டு தான், இனிமே நம்ம ராஜ்யம் தான் வேணும். ஆமாம் ஆமாம். நல்ல வேலை நிலா, அந்த புது பையனால நம்மளுக்கு நோட்ஸ் கிடைக்க போகுது. ஆமாம், இல்லைன்னா அந்த பாக்கியை நம்மளுக்கு தரவே மாட்டாள. நல்ல வேலை இப்போ அவள் வந்து எப்படி இருந்தாலும் கிளாஸுக்கே சர்க்குலேட் பண்ணியே ஆகணும் நோட்ஸை. இல்லைன்னா அவ்வளோதான், அவள் சீட்டு கிழிஞ்சிரும். மேம் எப்படி இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க, அப்போ தெரிய வந்துடும். இதனால தான் பசங்க வந்து லேட்டாக வந்துட்டு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னு. இப்போ மாட்டினால சென்ட் பண்ணியே ஆகணும். வீட்டில் வேற ஆளை காண பாரு. அந்த அஸ்வினி கிட்ட கேட்போமா எங்கே போனானே? கேட்கலாம். அஸ்வினி பாக்கியா எங்கே போனா? எங்கே போயிருந்தா உங்களுக்கு என்ன? இல்லை மேம் திட்டாங்கன்னு எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கிட்டாளா? ஏய் நிலா, என்ன வாய் ஓவரா நீளுது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னோட பாக்கியாவை என்ன நினச்ச? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவள் போய் ஓடி ஒழிகிற ஆள் கிடையாது உங்களை மாதிரி. நாங்கள் எப்போ போய் எங்கே ஒழிஞ்சோம்? எங்களை யார் என்ன கேட்குறா? நாங்கள் பாட்டு ஓரமாக வந்துட்டு ஓரமாக போகிறோம். பாக்கியா தான் கிளாஸோட ஷைனிங் ஸ்டாரு. அதான் மேம் இப்படி சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது நினச்சிட்டு இங்கே போய் உட்காந்து ஓரமாக அழுதுட்டு இருக்காளோன்னு கேட்டேன். அப்படி ஏதாவது இருந்தால் ஆறுதல் சொல்லலாம்ல, அதுக்கு தான். ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்புறம் என்ன, நீங்கள் வந்து என்ன புதுசாக இத்தனை நாள் இல்லாத அக்கறை இன்னைக்கு என்ன பொங்கிட்டு வருது? அப்போ மேம் சொல்லும் போது தட்டி கேட்டுருந்துருக்கலாம்ல. அதானே அஸ்வினி நீ சொல்கிற, ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன்னு. அப்போ மேம் சொல்லும் போது நீயே கேட்டுருந்துருக்கலாம்ல. என்ன 2 பேரும் கூட்டா சேர்ந்துட்டு என்னையவே வந்துட்டு கேள்வி கேட்குறீங்களா? உள்ளதை தானே கேட்டோம் அஸ்வினி. என்ன ஏற்றி விட்றியா நீ? நாங்கள் ஏன் ஏற்றி விட போகிறோம்? நீங்கள் 2 பேரும் தான் இணை பெரிய நண்பர்களாச்சே. ஈரோடல் ஓர் உயிர் மாதிரி நீங்கள் 2 பேர் தான் எங்கே போனாலும் ஒன்றா போகிறீங்க வரீங்க. அப்படிங்கும்போது நீ தானே அஸ்வினி அவளுக்காக நீ தான் பேசணும். எங்கள்கிட்டலாம் நல்லா வக்கனையாக பேசுகிறல்ல, அதே மாதிரி தானே நீ வந்துட்டு அங்கேயும் பேசியிருந்துருக்கணும். ஜெசிகா நிலா, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள். என் விஷயத்தில் மூக்க வைக்காதீங்க. பாக்கியாருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணணும்லாம் இல்லை. அவள் ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்கா. நீங்கள் ஒன்றும் ரொம்ப கதைலாம் கட்டாதீங்க. என்ன இதை நாங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்கும் போதே சொல்லியிருந்துருக்கலாம்ல. இவ்வளோ பேசியிருக்க மாட்டோம்ல. இந்த பாரு கடைசியில் நீனே சொல்லிட்டா அவள் எங்கே போயிருக்கான்னு. நிலா, ஒழுங்கு மரியாதையே போயிடு. என்ன பண்ணுவ? உங்களாலலாம் ஒன்றும் இனி பண்ண முடியாது. பார்த்தியா வியான் பாரு, உங்களை லெஃப்ட் டு ரைட்டு பந்து ஆடுறான். இனிமேல் வந்து ஷைனிங் ஸ்டார் வந்துட்டு வியான் தான், அந்த பாக்கியா இல்லை. இரு பாக்கியா வட்டம் உங்கள் 2 பேரையும் நான் போட்டு விட்றேன். போட்டு விட்டு என்ன பண்ணுவீங்க? எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் இனிமேல் வந்துட்டு பெட்டு வந்துட்டு பாக்கியா இல்லை, வியான் தான். நாங்களாம் வியான் கட்சி தான். நாங்கள் போயிட்டு மேம்கிட்ட கேட்க போகிறோம் ரெப்ப மாற்றுங்கன்னு. நீங்கள் ரொம்ப ஆடிட்டீங்க, உங்கள் ஆட்டத்தை குறைக்க வேணாம். நாங்கள் கண்டிப்பாக போய் மேம்கிட்ட பேசலான் இருக்கோம். மேம் கேட்கலன்னா நாங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் பேசுவோம். எப்படி வசதி? யார்கிட்ட கேட்டுக்கணும் நீங்களே சொல்லுங்கள். என்ன 2 பேரும் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? அப்படின்னே வச்சுக்கோ. எங்களாலலாம் இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நோட்ஸ் ஷேர் பண்ணுவீங்கள்ல, இப்போ அவள் பண்ணியே தானே ஆகணும். இல்லைன்னா மேம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. புது பையனோட ஆர்டர் வேறு. அடக்கி வாசி. என்ன ரொம்ப நாளைக்கெலாம் இல்லை. ஆமாம், உங்கள் ஆட்டம் ரொம்ப நாளைக்கெலாம் இல்லை, இன்னையோட முடியுது. தெரிஞ்சுக்கிட்டா சரி. இரு அவள் வரட்டும், அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். பாடுறா முகத்துக்கு திருப்பிக்கிட்டா. போதுங்களா, இவளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் நம்மளுக்கு போதுங்கிற. இன்னும் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வரேன் இரு. போதும் இதுக்கே அவள் அழுகிற மாதிரி உட்காந்துருக்கா. நீ வேற, அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் வேணாம். சரிதான். அப்புறம் நிலா, நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். என்ன தெரியுமா? என்னதுடி? நம்மளுக்கு பிடிக்கு ஸ்டாஃப் மாற்றிட்டாங்க. இனிமேல் நம்ம பிடி சார் வரமாட்டாங்க. அந்த ரேவதி மேம் தான் நம்மளுக்கு இனிமேல் பிடியாம். ஏன் இப்படி திடீர்னு? அதுவா, பிடி சாரோட ஒய்ஃபுக்கு முடியலையே, அதனால அவர் லாங் லீவ் எடுத்துறாராம். அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரேவதி மேம் போட்டிருக்காங்க நம்மளுக்கு. இந்த மேம் ஸ்டாஃப் ரூம்லேருந்து எந்திரிச்சே வராது. இதை எதுக்கு நம்மளுக்கு போட்டிருக்காங்க? நம்ம அப்போ பிடி பீரியட் போகிறது அதாண்டி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன். இந்த வியான் இருக்கான்ல, அவனுக்கு சன்லைட்டில் போனாலே அலர்ஜி ஆகுமா. அதே மாதிரி அவனையும் வந்துட்டு சன்லைட்டில் போகாமல் வந்துட்டு பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அந்த மேமை. அப்படி அந்த பையன் சன்லைட்டில் போயிட்டு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது அந்த மேம் தானா.
அவங்களுக்கு வந்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் ஸ்பாட்லேயே கொடுத்துருன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மேம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இனிமேல் அந்த அம்மா வந்து ஸ்டாஃப் ரூமில் இருக்க முடியாதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏய் ஜெசி, நீ என் பக்கத்தில் தானே இருக்க, எப்படி உனக்கு இந்த நியூஸ்லாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு வருது? வெளியே கூட நீ எந்திரிச்சு போலியடி, ரெஸ்ட் ரூமுக்குன்னு கூட. மொபைல் ஃபோன்லாம் எதுக்கு இருக்குது? குரூப்பில் வந்துச்சுடி, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். நீ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா? குரூப்லாம் ஓப்பன் பண்ணி பாரு. நம்ம காலேஜ் யூனியன் குரூப்பில் தான் போட்டிருந்தாங்க. எங்கடி 1008 மெசேஜ் வருது, இதில் எங்கிட்ட உட்காந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது. நான் மொபைல் எடுத்தாலே எங்கள் மொபைலில் நான் சொன்னாலே ஏதாவது மேம் என்னையை வந்துட்டு பிடிச்சி வெளில நிப்பாட்டிடுறாங்க. அதனாலே நான் இப்போலாம் அது பார்க்குறது நிப்பாட்டிட்டேன்டி. கவலைப்படாத, இப்போ தான் எல்லாமே மாறிடுச்சுல, கூடிய சீக்கிரத்தில் அதுவும் மாறிடும். நீ பழையபடி மொபைல் யூஸ் பண்ணலாமோ கிளாஸ் ரூம்லேயே, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பாரு. இனிமேல் டார்கெட் எல்லாம் பாக்கியாக தான். அது பண்ணலையா இது பண்ணலையான்னு அவ்வளோதான் பிடிச்சி கேட்க போகிறாங்க பாரு. அப்படிங்கிற இப்போ நம்மளுக்கு பிடி பீரியட் தானே? ஆமாம், அந்த பாக்கியா போய் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கா. பிடி மேம் யார் போய் கூட்டிகிட்டு வரும்? ஆல்ரெடி வந்துட்டு லேட் ஆக போகுது. ஏய் லேட்லாம் இல்லடி, இன்னும் இந்த பீரியடே முடியல, கெமிஸ்ட்ரி பீரியடே முடியல. அந்த மேம் முன்னாடியே வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, கவலைப்படாத. ஏய் இல்லை, இப்போ தான் டைம் இருக்குல்ல, அப்போ அந்த பாக்கியா மேமை போய் கூட்டிகிட்டு வரலாம்ல அந்த பிடி மேம். அப்போனா நம்ம 10 நிமிஷம் முன்னாடியே போனால் கரெக்டாக நம்ம வந்துட்டு பீரியட் ஸ்டார்டிங்கில் கிரவுண்டில் இருப்போம், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்டி. எந்த பிடி பீரியடும் அப்படி நடந்ததில்லை, உனக்கு தெரியும் தானே? நம்ம ½ அன் ஹவர் கழிச்சு தான் கிரவுண்டுக்கே போவோம். 15 மினிட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த காலேஜ்லேயே அப்படி தானே? நீ என்ன புதுசாக பேசுகிற? இந்த விஷயம் மாறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னது இது? ஏய் ஜெசிகா, என்னாச்சு? நீனே அங்கே பாரு. என்னது? ஐயோ,